Hi friends, welcome to Shashtika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேசரி. இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி உதிரியா நம்ம செய்யலாம் ப்ளஸ் வந்து ஆறினாலும் அது அப்படியே தான் இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஹெவி பாட்டம் பேன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இல்லை நான்ஸ்டிக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். தணலை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ரைசின் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருப்பு பிடிக்கும்னா கருப்பு கலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நெய் எதுவும் சேர்க்க வேணாம். ஆல்ரெடி இருக்கிற நெய்யோடவே 1/2 கப்பு அளவு ரவை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பொடிச்ச ரவை தான் எடுத்திருக்கேன். நார்மல் ரவைக்கும் இதே ரேஷியோ தான். ரவையை போட்ட உடனே தணலை மீடியமில் வச்சுக்கோங்க. ரவையை வந்து கருக்கிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கணும். ரவையை நீங்கள் கரெக்டாக வறுத்தா மட்டும்தான் டேஸ்ட் கரெக்டாக வரும். அப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி அன்னாச்சி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாப் பண்ண பைனாப்பிள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இது சுகர் சேர்த்து வறுத்திங்கன்னா லைட்டாக ஒரு கெராமலைஸ் ஃப்ளேவர் வரும். அது கேசரிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடலை எண்ணெய் எதுக்காகனா நெய் சேர்க்கறதுனால ஒரு திம்முன்னு இருக்கும் சாப்பிடும் போது, அதை வந்து இல்லாமல் பார்த்துக்கும் இந்த கடலை எண்ணெய். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. ரவை ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகணும். சிம்மில் வச்சுக்கோங்க தணலை, இல்லை லோவில் வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக தணல் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும், கட்டி கட்டியாக ஆகிடும் ரவை. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லை பாலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக நம்ம 1/2 கப்பு ரவைனா 1/2 கப்பு சுகர் தான் சேர்ப்போம். நான் இன்றைக்கி ஏன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன்னா பைனாப்பிளில் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது வந்து எடுக்கிறக்காக தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்தோன்னே மறுபடியும் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போவும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இதில் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்கலை, சாஃப்ரானோட கலர் மட்டும்தான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவரே போதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் கார்னிஷ்காக. இது கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு ஒரு 5 to 6-7 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை பைனாப்பிள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் கூட இது கூட சேர்க்கலாம். சூப்பராக தான் இருக்கும். பாருங்கள், கேசரி கரெக்டான டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்குது. அழகாக வந்து தட்டில் விழுந்துருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த ரவை எல்லாமே உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும். இந்த கேசரி ஆறினாலும் இதே பதத்தில் தான் இருக்கும், கட்டி ஆகிடாது. ஏன்னா கட்டி ஆச்சுன்னா கேசரி வந்து பார்க்குறக்கே நல்லா இருக்காது சாப்பிடும் போது, ஆறி போச்சுன்னா. இது ஆறினாலும் இதே பதத்தில் தான் இருக்கும். ஸோ இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.